24, 25 வாசிக்கிறேன். உலகத்தையும் அதுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். சகலத்தையும் கொடுக்கிறது அவர். அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷனை ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படி கடவுள் உருவாக்கினார் என்ற நோக்கத்துல தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக பிரசங்கிமார் ஆண்டாண்டு காலமாய் நமக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனிதன் தேவனுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவன், பணிவிடை செய்யும்படி உருவாக்கப்பட்டவன், மனிதன் தேவனுக்கு ஆராதிக்கும்படி உருவாக்கப்பட்டவன், காணிக்கைகளை கொடுக்கணும், பலிகளை செலுத்தணும், அவருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கணும். இப்படி பல காரியங்களை மனிதனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஏன்னா அவங்க வைத்திருக்க கோட்பாடு என்னவென்று சொன்னால், மனிதனை உருவாக்கினதே அதற்காக தான் என்று எடுக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், சாத்தான் விழுந்து போயிட்டான், அவன் விழுந்து போனனால அவனுடைய இடத்துல மனிதனை உருவாக்கி இருக்கிறார், அவனை ஆராதனை செய்யும்படி அவன் ஆராதிக்கவும் போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலைக்காரன் போயிட்டான், அதனால இனி ஒரு வேலைக்காரனை கொண்டு வேலைக்கு அமர்த்தினாது, அது அப்படிப்பட்டவன் தான் மனுஷன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகத்தை நாம் ஆராய்ந்து படித்து பார்ப்போம்னா, ஆண்டவர் மனுஷனை வேலைக்காரனாக வைக்கவில்லை. அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல இருக்குது மலை பிரசங்கம். நீங்க பைபிள்ல எதை படிக்காவிட்டாலும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு பாகம் உண்டானால் இந்த மலை பிரசங்கத்துக்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை படிச்சு பார்க்கும்போது அதுல எத்தனை காரியங்கள் நம்ம செய்யவில்லை, நம்ம தப்பா செய்யறோம், எது சரியானது என்பது அங்க போதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த 3 அதிகாரத்துல மட்டுமே உங்கள் பரமபிதா என்று சொல்லி தேவனாய கர்த்தரை நம்முடைய பிதா என்று சொல்லி நமக்கு அருமைப்படுத்துகிறார். ஏன் அவர் அப்படி திரும்ப திரும்ப சொல்ல காரணம், மதங்கள் நம்மை ஒரு அடிமைகளை போல சித்தரிக்கிறது. நாம்